என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட் மே 6ஆம் தேதி. இன்னையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 20 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி ஷெடியூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 90+ மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்க. அப்படியே நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் டுடே எஜுகேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே எக்ஸாம்க்கு 20 நாள் தான் இருக்குது, நம்மளால முடியாது, டைம் இல்லை அப்படின்னு தோணும். ஆனா இந்த 20 நாள் தான் கேமையே மாத்த போகுது. ஸோ ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கூட ஒரு படிக்காத ஃபீல் இருக்கும். அதனால இந்த 20 நாளை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்? இந்த டைம் மறுபடியும் சிலபஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னு தெளிவு இல்லாம படிக்க வேணாம். இந்த டைம் தான் நம்ம ஸ்மார்ட்டா படிக்கணும். தமிழ்நாட்டுல 15 லட்சத்துக்கு மேல எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா பிளான் பண்ணி படிக்கிறது யார் அப்படின்னா 1 லட்சம் பேர் தான். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் அந்த 1 லட்சத்துல ஒருத்தரா தான் இருக்கீங்க. ஸோ பிளான் பண்ணி படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இந்த 20 நாளுமே டெய்லி 6 hours கண்டிப்பா படிக்கணும். நீங்க 8 hours படிச்சாலுமே நல்லதுதான், ஆனா தூக்கத்தை கெடுத்துட்டு படிக்க வேணாம். அதனால எந்த பயனுமே நமக்கு இருக்காது. ஸோ கண்டிப்பா 8 hours ஸ்லீப் நம்மளுக்கு தேவை. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில 8 மணி வரைக்கும் மேக்ஸ் பாருங்க. பிகாஸ் ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கு தான் வெயிட்டேஜ் இருக்குது. நமக்கு என்டிபிசியில் 30 மார்க்ஸுக்கு இருக்குது. ஸோ எந்திரிச்ச உடனே மார்னிங் 3 hours மேக்ஸ் சால்வ் பண்ணுங்க. மேக்ஸ் சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு மைண்ட் கண்டிப்பா ஃப்ரெஷ் அப் ஆயிரும். நெக்ஸ்ட் 1 hourல சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து 10 மணிக்கு ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 to 12 ரீசனிங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. 2 hours போதுமானது ரீசனிங்க்கு. ரீசனிங்ல இருந்து 30 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும். பட் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா அது ரீசனிங் தான். ரீசனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும் சாப்பிட்டு நல்லா தூங்கினாலும் சரி, இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து அதுல உள்ள கொஸ்டினை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஈவினிங் 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஜிகேக்காக ஒதுக்குங்க. ஜிகேயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடல் மாதிரியான சப்ஜெக்ட். சயின்ஸு, சோசியல், ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அடங்கியதுதான் ஜிகே. ஜிகேல இருந்து 40 மார்க்குக்கு நம்மளுக்கு கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுக்குமே நம்ம கண்டிப்பா வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சுதான் ஆகணும். இப்ப 7:30 to 9 o'clock தான் இம்பார்ட்டன்டான ஒரு டைம். இந்த டைம்ல டெய்லி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் கண்டிப்பா டெஸ்ட் எழுதணும். நமக்கான எக்ஸாம் டியூரேஷன் உங்களுக்கு தெரியும் 90 minutes. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு 90 minutesக்கு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் 9:15க்கு நீங்களே ஆன்சர் சீட்டை செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் சீட்டை செக் பண்ணும்போது மிஸ்டேக்கை அனலைஸ் பண்ணணுமே தவிர மார்க்கை கண்டிப்பா பார்க்க கூடாது. என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எந்த டாபிக்ல நம்ம வீக்கா இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இன்னும் வெயிட்டேஜ் கொடுத்து நல்லா படிங்க. படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம எக்ஸாம் இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் போடுவோம்ல, ஸோ அந்த டைமிங்ல அந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா தப்பு வரக்கூடாது. அந்த மாதிரி கிளியரா படிச்சிருங்க. இப்ப நம்ம சொன்ன ட்ரிக்ஸை மே 2ஆம் தேதி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. மே 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதியில புதுசா எதுவுமே படிக்க வேணாம். மேக்ஸ்ல இருந்து ஃபார்முலாவும் ஜிகேல நம்ம நோட்ஸ் எடுத்து படிச்சிருப்போம்ல, ஸோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணாலுமே போதுமானது. அதை விட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா மே 5ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு கண்டிப்பா தூங்கிடணும். அந்த நேரத்துல நான் விடிய படிப்பேன், படிச்சுட்டு அப்படியே எக்ஸாம் ஹால் போக போறேன் அப்படின்னு போக வேணாம். கண்டிப்பா தூக்கத்தோட எக்ஸாம் ஹால் போனோம் அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு கூட தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணிடுவோம். ஸோ மே 5ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு கண்டிப்பா தூங்கிடுங்க. மே 6ஆம் தேதி காலையில எந்திரிச்சு பழைய ஈஸியான கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டு போங்க. அப்படியே உங்களோட கான்ஃபிடன்ஸையும் எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா வெற்றி உங்க கையில தான்.
எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட்ல டவுட்டா இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரை சால்வ் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதனால எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட்ல டவுட்டா இருக்கிற கொஸ்டினை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த பிளானை 20 டேஸும் கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 90+ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அப்படி 90+ எடுத்து என்டிபிசியில நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல என்டிபிசி கிராக் அப்படின்னு டைப் பண்ணி போடுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்டிபிசி எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் பேச போறோம். அடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.